உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? யார் அந்த பொண்ணு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அதான் நீண்ட கரை ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. காருக்குன்னா 40, பெரிய பெரிய வண்டிக்கெலாம் 100 ரூபா. நம்ம இப்போ உள்ளே தான் போகிறோம். உள்ளே போகாமல் எப்படா சொல்கிறேன்னா, நம்ம உள்ளே போயிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். 20 ரூபா கொடுத்தேன், அந்த டைமில் வீடியோ எடுக்கலை, இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். உள்ளே போவோம், வாங்க பார்க்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? அதாவது இந்த ஹார்பர் வந்து 16வது செஞ்சுரியில் வந்து ஹார்பராக மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போட் வழித்தடமாக தான் இருந்தது. ஏன்னா இது வந்து ஆஸ்தாமுடி லேக்குன்றது அரபிக்கடலில் போய் ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்த வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து 1961, 63 அதில் தான் வந்து யார்கிட்ட இருந்துன்னா நான் இன்னொரு கவர்மெண்ட் இருந்து வாங்கிச்சு. அது என்ன நான் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இங்க பாருங்க, அதாவது நம்ம வந்து இந்த படத்துல கார்ட்டூன்ஸ்ல பாக்குற மீன் எல்லாம் இங்க ரியலாவே கிடைக்குது. ஏன் அங்க பாருங்க, சுறாவை வெட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, ஊசியோட இருக்கு பாருங்க அந்த மீன்லாம். ஏன் இங்க பாருங்க இந்த மீன், இந்த சப்பையா வவ்வால் மீன் சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த ஃபிஷ் நேம் என்ன? கெரண்டி. கெரண்டி இது அதே தானா? இந்த ஃபிஷ் நேம் என்ன? தலைன்னு ஒரு தலா. அதாவது இங்க பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன போட்ஸ். பெரிய பெரிய போட்ஸ்லாம் நிற்கும். அதுல இருந்து இந்த சின்ன போட்ஸ் வந்து மீனை வாங்கிட்டு வரும். பெரிய போட்ஸு உள்ள கடலுக்கு, பெரிய கடல் போவோம். ஆக்சுவலாக அங்கே லைன்ஸ் தெரியுதா, அதெல்லாமே வந்து எல்லை, அதுக்கு அங்கிட்டு தான் ஆக்சுவலாக கடலே இருக்கு. அது நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஹார்பர்ல பார்த்தீங்கன்னா அந்த மீனெல்லாம் இறக்கிட்டாங்க பாருங்க. போட்ல இருந்து ஃபிஷ் எல்லாம் இருக்கு. இங்க தமிழ் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு ஃபிஷ் மார்க்கெட், நீண்ட கரை ஃபிஷ் மார்க்கெட். நிறைய கூட்டம் வருங்க. முன்னாடி காமிச்ச மாதிரி இப்போ நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு. பாருங்க, இவ்வளவு பெரிய மீன்லாம் நான் சீரியஸா படத்துல பார்த்துருக்கேன். அதான் ஹாலிவுட் மூவிஸ்ல, இப்பதான் நேர்ல பாக்குறேன். அதோட தலையே டிஃப்ரெண்டா இருக்கு. மக்களே செம்ம கூட்டமா இருக்கு. சிவப்பு கலர்ல இருக்கு இந்த மீன். எனக்கு மீனோட பேர்லாம் சத்தியமா தெரியாது. உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட பேர் என்னட்டு. என்ன பாருங்க, நீட்டமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீன். அந்த மீன் பேர் என்னன்னா, இந்த மீன் பேர் முள்ளட்டு சூடா. இது புல்லா இருக்கு, குட்டி போன மாதிரி இருக்கு. இதெல்லாமே குட்டி குட்டி மீனா இருக்கு. ஆக்சுவலா இதுதான் பெருசா வளரும். இதெல்லாமே பெரிய பெரிய போட்டுங்க. அந்த பெரிய எல்லாமே பெரிய பெரிய போட்டு.
இதெல்லாம் நான் கடலுக்குள்ள போற மாதிரி பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த கடல் மீன் காட்டுறேன். இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த மீனை நீங்க இடையில பார்த்துருக்கலாம். நாங்க பாருங்க, சின்ன சின்ன செதில்லாம் இருக்கு. நீண்டகரை ஃபிஷ் மார்க்கெட் இது எங்க இருக்கு அப்படின்னா, கொல்லத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கு ஆலப்புழா போற வழியில. நாங்க போட்ல இருந்து இறக்குறாங்க ஆக்சுவலா சொல்லணும்னா. இங்கே ஹோல்சேல், ஆனா இது ஹோல்சேல் மார்க்கெட் தானே. நிறைய தமிழ் மக்கள் வேலை செய்யறாங்களா இல்ல ஹோல்சேல் இங்க இருந்து. எந்த மீன் அப்படின்னா அரபிக்கடல் மீன். ஆமா, ஆஸ்தாங்குடி லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேக்ல தான் இப்போ நிக்கிறோம். ஆனா கடல் என்ன கடல்னா அரபிக்கடல். அதை உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நேரத்துல. பாருங்க, நன்றிகள் உயிரோட இருக்கா. இந்த கருவாடுன்னு சொல்லுவாங்க, கருவாடு போடுவாங்க. உப்பு தண்ணியில புடிச்சதா, ஆனா அது நல்ல தண்ணியா? உப்பு தண்ணியில புடிச்சு வந்த மீனா நல்ல தண்ணியில போட்டு வாஷ் பண்றாங்க ஆக்சுவலா. கூட்டமா கலச்சலன்னு இருக்கு. சந்தனா எப்படிதானங்க இருக்கணும், கூட்டம்னா கச கசன்னு. இல்லைன்னா சந்தன் சொல்லுவீங்களா, கடன் சொல்லுவீங்க. கடவா கிலோ 57. இது ஃபுல்லாவே 57 ரூபா, வெறும் 57 ரூபா. ரொம்ப சீப்பா இருக்குங்க ரேட்லாங்க, ஹோல்சேல் ரேட்டு. இது மொத்தமா 72 சொல்றாங்க. 38 ரூபா. நீங்க கேரளாக்கு வந்து மீன் வாங்குறதுன்னா கொல்லம் நீண்டகரை ஹார்பருக்கு வாங்க. ரேட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. கடல் மீன் தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாப்பிட்டது இல்லை. ஓகே, நம்ம வந்து அந்த சைடு கடல் போட்னா இன்னும் நிறுத்தி இருக்கிறோம். அந்த சைடு ஒன்று இருக்கு. லேக்குன்றது சின்னது இல்லை, பெரிய லேக் இது. ஆக்சுவலாக கேரளானாலே லாட்ரி சீட்டு எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் ஆகும். இங்கேயும் சேல்ஸ் ஆகுது. பாருங்க, பார்க்கிங்கே ரொம்ப பெருசு. ஆக்சுவலா வண்டிலாம் நிறைய வந்துருக்கு. ஆனா இது ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லைங்க, டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட்டு. இருந்து நிறைய இடத்துக்கு போகுது. கேரளால கொல்லம்ல உங்களுக்கு வேற எந்தெந்த ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னா ஐஸ் பாரை வந்து பொடியாக்குற மிஷின். என்ன அசால்ட்டா ஐஸ் பாரை யூஸ் பண்ணுறது. அதாவது ஈவினிங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னாலே அந்த ஐஸ் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்டோர் பண்றதுக்கு ஐஸ் தான் தேவை. அப்படின்னா இங்க எடுக்கிற இந்த ஐஸ் இதெல்லாமே போட்டு அங்க இருந்த அதெல்லாமே எங்கேயாவது போகும். எந்த ஊருக்கு இருக்கா இன்னும் போதும் பாருங்க.
தெரியுதுங்களா? போட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வருது. ஆக்சுவலாக கடல்ல இருந்து அந்த லேக்குக்கு கனெக்ட் ஆகி வருது. சன்ரைஸ் ஆகிற இடம் நேரம் ஒரு போட்டு வந்து கரைக்கு வருது. இங்கேருந்து சன்ரைஸ் பாருங்க, நல்லா இருக்கும். படத்தில் கட்டுற மாதிரி, அதாவது படத்தில் மீன்ஸ் அவங்களே நேரில் தான் பார்க்க, இங்கே வந்து பார்த்துட்டு தான் படத்தில் எடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதிகமாக படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் பாருங்க, இதுல என்னென்ன இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன, அது பேர் என்ன? பொடல. அந்த முட்டை முட்டையா இருக்கிறது பொடல. அது முட்டை நினைச்சேன். ஆனா மீன் முட்டை அப்படி இருக்காது, அது குடலாமா. என்னென்ன மீன்லாம் கிடைக்குங்க? நெம்மீன் கிடைக்கும், வாழை கிடைக்கும், கோரைக்கு கிடைக்கும், பின்ன அயில, சூரை, வங்கடை. நீங்க இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? நான் 35 வருஷமா இருக்கு. இங்க தான் ஒர்க் பண்றீங்க, இந்த ஹார்பர்லயே தான்? ஆமா. இங்க என்ன வேலை பாக்குறீங்க? இந்த வேலை தான், மீன் வியாபாரம் தான். மீன் வியாபாரம் மொத்தமா வாங்கி விற்கிறது. ஊருக்குள்ள விற்பீங்களா இல்ல? இல்ல, ரோட்ல வச்சு விற்போம். ரோட்ல வச்சு. ஓகே. இந்த ஹார்பர் வேற என்ன ஸ்பெஷல்? வேற ஒண்ணும் ஸ்பெஷல் இல்ல, மீன் தான் ஸ்பெஷல். கடல் மீன். கடல் மீன் தான் ஸ்பெஷல். ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் இங்க வரும் நிறைய. அப்புறம் என்னென்ன மீன், இந்த செங்கோரை எல்லாம் வரும். இந்த சுறாலாம் வந்திருக்கா? எல்லாம் வரும். வருமா? இல்ல, நான் பார்த்தேன், அது பெரிய பெருசா இருந்தது. அது பேர் சுறாவான்னு தெரியல, அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. முள்ளு மாதிரி இருக்குங்களா? ஒரு பெரிய மீன் முள்ளு வச்சிருக்குங்களா, மூக்கு நீண்டு, அது பேர் என்ன? அது தலை. நிறைய இருக்குங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் எக்ஸெட்ரா. உங்களுக்கு கொல்லம்ல வேற என்னென்ன பிளேஸ் ஏரியாஸ் பண்ணலான்னு சொல்லுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அரபிக்கடலை நான் காட்டுறேன். அண்டு இன்னொரு இடம் இருக்கு, இதுக்கு அந்த சைடு ஸ்பாட்டு தான் பின்னாடி. அந்த அங்கே திட்டா இருக்குல்ல, கல் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அங்கே போகலாம். போயிட்டு அந்த ஸ்பாட்டை காட்டுறேன், சூப்பராக இருக்கும். நான் அங்கே வந்தாலே அந்த இடத்துக்கு போயிடுவேன். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருக்கும். உங்களுக்கு அதை காட்டுறேன். அதில் ஒரு ஓகே, நேரம் அங்கே போகலாம். மக்களே கேட்குதா இல்லைன்னு தெரில. இது வந்து அந்த போட்டில் நிற்கக்கூடிய இடங்கள். இந்த சைடு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த சைடு ஒரு போட்டு நிற்கக்கூடிய இடம் தான். நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. இன்னைக்கு நிறைய போட்டு இல்லை, எல்லாம் கடலுக்குள்ள இருக்கு. இதுதான் மக்களே அந்த இன்னொரு பக்கம். நம்ம வந்து எடுத்தது அந்த சைடு, அதை காட்டுறவாங்க. அதோ அங்க ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியுதா? அதுதான் ஆக்சுவலாக நம்ம காலையில் அங்கே தான் இருந்தோம். அதான் மார்க்கெட்டு, ஹார்பரு. இதுவும் ஹார்பரோட இன்னொரு சைடு. இங்கே தான் அதிகமான போட் நிறுத்துவாங்க. இந்த பெரிய பெரிய போட்டு தான் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு பிடிக்கும். இது ஆக்சுவலாக லேக்கு. இந்த லேக் நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க, பருந்து எவ்வளோ பக்கத்தில் சுற்றுதுன்னு தெரியுதுங்களா? இதெல்லாமே பருந்து, கழுகு. ஏன்னா மீனை கொத்திட்டு போகிறதுக்காக சுற்றுதுங்க எல்லாம். நிறைய சுற்றுவோம், ரொம்ப பக்கத்துலேயே சுற்றுவோம். நல்லா பாருங்க, அது பருந்து, கழுகு. நம்ம இப்போ போட்டில் இருக்கோம். அண்ணன் போட்டில் மீன் சமைக்கிறாப்புல. இதுதான் போட்டோட ஒரு பகுதி.
வணக்கம். அதாவது நம்ம இப்போ போட்டில் தான் இருக்கோம். போட்டில் இருக்கிறதே ஒரு தனி ஃபீல் தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. மேலேயும் கீழையும் இதாகுதா ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கு. நான் போட்டில் தான் இருக்கேன். பாய். அது கிட்ட போயேன், இது கிட்ட இங்க பாருங்க, ரொம்ப அழகுன ஸ்டேஜ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் எக்ஸ்ப்ளோர் vlogs எல்லாம் உங்களுக்காக. மிஸ்டர் கோகுலகண்ணன்.